பிறந்ததும் சில நாட்கள் மட்டுமே மக்கள் கூட்டமாக தராவிக்கு வருகிறார்கள், பின்பு குறைந்து போகிறார்கள், இரவெல்லாம் கண்பிடிக்கிறார்கள். இரவிலே உறங்குவது கிடையாது. ஊர் ஊராக சென்று மந்தி சாப்பிடுவதிலே அவருடைய கவனம் சென்று கொண்டிருக்கிறது. கூட்டம் கூட்டமாக செல்கிறார்கள். சஹர் சாப்பிடுவதிலே பறக்கத்து இருக்கிறது என்று பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பகிர்ந்தார்கள். அந்த நிய்யத்தோடு நிறைய பேர் சஹர் உணவு உண்பது கிடையாது. எவ்வளவு நேரம் கண் விழிக்க முடியுமோ விழித்து விட்டு உணவருந்து விட்டு உறங்கி போகிறார்கள். ஃபஜ்ர் தொழுகையும் ஜமாத் தவறிவிடுகிறது. புனித ரமலான் மாதத்தையும் இப்படி நாம் பாழாக்கினால் நம்முடைய வாழ்க்கை எப்படி சிறப்பாக செம்மையாக இருக்கும் என்பதை கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும். நல்ல மனிதர்களாக நாம் வாழ வேண்டும். குர்ஆனிலே அல்லாஹ் 24ஆம் அத்தியாயத்தில் பேசுகிறார். சில நல்லவர்கள் அவர்கள் செய்கின்ற வாணிபமோ வியாபாரமோ அல்லாஹ்வை நினைவு கூறுவதிலிருந்து, இகாமி ஸலா தொழுகையை நிறைவேற்றுவதிலிருந்து, ஈதாய் ஸக்காவை கொடுப்பதிலிருந்து அவர்களை பராக்காக்கி விடார். யகாஃபூன யௌமன் தத்தகல்லபு ஃபீஹில் குலூபு வல் அப்சார். மறுமை நாளை அவர்கள் பயந்தவாறு இருப்பார்கள். அந்த நாளிலே மக்களுடைய இதயங்கள் துடித்து கொண்டிருக்கும், பார்வைகள் அலைபாய்ந்து கொண்டிருக்கும். நம்முடைய நிலை என்ன ஆகுமோ என்று கவலை நீக்கொள்வார். அப்படிப்பட்ட நாளை பயப்படுகின்ற நன்மக்களாக அவர்கள் இருப்பார்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 24ஆம் அத்தியாயத்திலே பேசுகிறார். அந்த நல்லவர்கள் கூட்டத்திலே அருமை சகோதரர்களே, பெரியோர்களே, நாம் சேர வேண்டும். நாம் செய்கின்ற வியாபாரம், நாம் செய்கின்ற தொழில், நம்முடைய கொடுக்கல் வாங்கல், நம்முடைய உலக பணிகள் அல்லாஹ்வை நினைப்பதிலிருந்து பராக்காக்கி விடக்கூடாது. எத்தனை பணிகளில் நாம் ஈடுபட்டோம் என்றாலும் ஏக இறைவனுடைய அந்த கடமைகளை நிறைவேற்றுவதிலே நாம் மிகவும் துரிதம் காட்ட வேண்டும். அன்பான பெருமக்கள், எனவேதான் நாம் ஞாபகப்படுத்துகிறோம். புனித ரமலான் பிறப்பதற்கு முன்னாலேயே எல்லா காலத்துக்கும் இந்த வசனம் பொருந்தும் என்ற போதும் கூட புனித ரமலான் மாதத்தையும் நாம் துஷ்பிரயோகம் பண்ணிவிடக்கூடாது அல்லவா? அது மிகப்பெரிய நஷ்டம் அல்லவா, அபாக்கியம் அல்லவா? சற்று யோசித்து பாருங்கள். அருமை சகோதரர்களே, பெரியவர்களே, செல்வம் கூடாது என்று சொல்லவில்லை, சம்பாதிக்க வேண்டாம் என்று சொல்லவில்லை. ஹலாலான வழியிலே நாம் சம்பாதிக்க வேண்டும் தான். ஆனால் அந்த செல்வமே நமக்கு தொல்லையாக ஆகிவிடக்கூடாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆன் ஷரீஃபிலே எச்சரிக்கை செய்கிறான். இன்னமா அம்வாலுக்கும் அவுலாதுக்கும் ஃபித்னா, உங்களுடைய பொருள் செல்வம், பிள்ளை செல்வம் சோதனையானவை என்று அல்லாஹ் சொல்லுகிறான். சோதனையாக ஆகிவிடக்கூடாது. செல்வத்தை ஈட்டுவதிலே நம்முடைய முழு கவனம் சென்று விடக்கூடாது. பிள்ளைகள் பராமரிப்பிலே அதிலேயே முழு கவனம் எடுத்து ஏக இறைவனை வணங்குவதிலிருந்து நாம் வழுவி சென்று விடக்கூடாது. எனவேதான் சில பேருக்கு செல்வம் இருந்தால் தொல்லை, சில பேருக்கு செல்வம் இல்லாவிட்டாலும் தொல்லை. செல்வம் இருந்தால் அந்த செல்வத்தை பெருக்குவதிலேயே, பல்கி பெருக செய்வதிலேயே அவருடைய முழு கவனம் செல்கிறது. செல்வம் இல்லாவிட்டால் என்ன செய்ய முடியும்? காசு பணம் இல்லாவிட்டால் என்ன செய்ய முடியும்? எப்படி உண்பது, பருகுவது, வாழ்வது, வசிப்பது, வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவது? எனவே செல்வம் தேவைதான். செல்வம் சில பேருக்கு இருக்கிறது, அது தொல்லையாக அமைகிறது. செல்வம் சில பேருக்கு இல்லை, அதுவும் தொல்லை என்றால், அன்பான பெருமக்களே, அதிலே நமக்கு ஒரு மதிப்பீடு இருக்க வேண்டும், ஒரு அளவுகோல் இருக்க வேண்டும் என்பதால் நம்முடைய மார்க்கம் நமக்கு சொல்லித் தருகிற பாடம். சம்பாதிப்பதிலே ஒரு அளவுகோல் இருக்க வேண்டும், பயன்படுத்துவதிலே ஒரு அளவுகோல் இருக்க வேண்டும். பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெருவழியாக சென்று கொண்டிருந்தார்கள். ஒரு வியாபாரி தானிய குவியலை வைத்துக் கொண்டு வியாபாரம் செய்து கொண்டிருந்தார்.
நபி அவர்கள் தங்களுடைய புனித கரத்தை அந்த தானியத்திற்கு உள்ளே விட்டார்கள். உள்ளே ஈரம் இருந்தது. பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அதிசயித்து போய் மஹாலயா சாஹிபத்தாம், உணவு வியாபாரி, என்ன உள்ளே ஈரமாக இருக்கிறது? அந்த நண்பர் சொன்னார், மலைச்சாரல் நனைத்து விட்டது யார சொல்லலாம். பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பகிர்ந்தார்கள், அப்பலா ஜஹல்தஹு ஃபௌகத்தாம், ஈரப்பட்ட அந்த தானியத்தை நீ உணவுக்கு மேலே ஆக்கியிருக்க கூடாதா? கையராவுன்னாஸ், மக்கள் அதை பார்ப்பார்களே, பார்த்து அவர்கள் கவனத்தோடு இந்த உணவு குவியலை வாங்குவார்களே. மன் நஷ்ஷப லைஸ மின்னா, யார் தொழில்துறையிலே மோசம் பண்ணுகிறாரோ அவர் நம்மை சார்ந்தவர் அல்லர் என்றார்கள் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மனசாட்சி பிரகாரம் வியாபாரம் செய்ய வேண்டும், தொழில் செய்ய வேண்டும். நாம் செய்கின்ற தொழில் அதன் மூலமாக யாரும் பாதிக்கப்பட்டு விடக்கூடாது, நஷ்டப்பட்டு விடக்கூடாது. நாம் எப்படி லாபம் சம்பாதித்து நலமோடு வளமோடு வாழ வேண்டும் என்று விரும்புகிறோமோ, நம்மிடத்தில் வரக்கூடியவர்கள் விஷயத்திலே நாம் மிக கவனமாக, வாடிக்கையாளர் விஷயத்திலேயும் கவனமாக இருக்க வேண்டும். ஒரு முறை பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசினார்கள், வைன்னஹாதல் மால உருவத்தும், இந்த செல்வம் இருக்கிறதே பார்ப்பதற்கு பசுமையாக இருக்கிறது, மதுரமாக இருக்கிறது, இனிமையானதாக இருக்கிறது. மன் அகதஹு பிஹக்கி வதஹு பிஹக்கி ஃபநிஅமல் மௌனத்துஹு என்றார்கள். முறைப்பிரகாரம் சம்பாதித்து முறைப்பிரகாரம் செலவிடக்கூடியவருக்கு தான் அந்த செல்வம் முழுமையான முறையில் உதவி செய்யும். அப்படி இல்லாமல் பவன் அகதஹு பிகைரி ஹக்கி, முறையின்றி சம்பாதித்தார் என்றார், கானல்லதி ஏவுக்குள், அவர் சாப்பிடுவார், ஆனால் வலா யஷ்பு, வயிறு நிரம்ப மாட்டார். எவ்வளவு சாப்பிட்டாலும் போதும் என்கின்ற மனம் இருக்கார், ஒரு நிம்மதியே இருக்கார், ஒரு சந்தோஷமே மகிழ்ச்சியே இருக்கார். அந்த நிலைக்கு அன்பான பெருமத்திலே நாம் ஒருபோதும் ஆராய்விடக்கூடாது. புகாரியினுடைய ஹதீஸ் இதைத்தான் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. செல்வம் சம்பாதித்தோம் என்றால் அதை எப்படி பயன்படுத்த வேண்டுமோ அந்த முறையிலே நாம் பயன்படுத்த வேண்டும். இன்றைய இந்த ஷாபானுடைய இந்த கடைசி வாரத்திலே சொல்ல வேண்டிய, நினைவுபடுத்த வேண்டிய விஷயங்களை நாம் இப்போது நினைவுபடுத்திக் கொண்டிருக்கிறோம். பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருவரை குறிப்பிட்டு இருவருக்கும் கூலி சமமானது என்று சொன்னார்கள். ஒருவர் யார் என்று கேட்டால் அப்துல் ரஸக்கஹுல்லாஹு மாலா வ இல்மா, ஒரு அடியார், அல்லாஹ் அவருக்கு செல்வத்தையும் பெருவாரியாக தந்திருக்கிறான், மார்க்க ஞானத்தையும் தந்திருக்கிறான். அந்த செல்வத்தையும் மார்க்க ஞானத்தையும் தந்து பௌவ எத்தகி ஃபீ ரப்பா, ரப்பை அஞ்சி வாழ்கிறார், அல்லாஹ்வை அஞ்சி வாழ்கிறார். வயசில் ஃபீ ரஹ்மா, தம்முடைய உறவினரோடு இணைந்து வாழ்கிறார். வயாலமுல் இல்லாஹி ஹத்தா, அல்லாஹ்வுக்கு சில ஹக்குகள் இருக்கின்றன, உரிமைகள் இருக்கின்றன என்பதை புரிந்து விளங்கி வாழ்கிறார். இவர் ஒருவர். மற்றொருவர் யார்? வாப்தும் ரஸக்கஹுல்லாஹு இல்மா, அல்லாஹ் அவருக்கு மார்க்க ஞானத்தை வழங்கியிருக்கிறார், ஆனால் வரம் எருசுக்கு மாலா, செல்வம் இல்லை அவர். ஒரு நடுநிலையாளராக இருக்கிறார், செல்வம் குறைந்தவராக இருக்கிறார், ஆனால் பௌவ சாதிப்பு நியத்தி, பரிசுத்தமான எண்ணம் உடையவர், நியத் சிறந்தவர். நியத்து சிறந்தவர் என்றால் என்ன அர்த்தம்? அவர் சொல்லுகிறார், லவ் அன்னலி மாலன், எனக்கு மட்டும் செல்வம் காசு பணம் இருக்குமானால் அமில்கு பி அமல் புலானி, இன்ன செல்வந்தர், இன்ன சீமான் எப்படி அவர் தான தர்மங்கள் வழங்கி நன்மையை கொள்ளையடிக்கிறாரோ அதே போன்று நானும் செயல்படுவேனே என்று அவர் நினைக்கிறார். ஆனால் அவரிடத்தில் காசு இல்லை, பணம் இல்லை. இந்த இருவருமே பௌவபி நியத்தி, நியத்து பிரகாரம் நன்மை கிடைக்கும், அஜருமா சபா என்றார், இருவருக்கும் சமமான கூலி கிடைக்கும் என்றார். ஒருவருக்கு அல்லாஹ் செல்வத்தையும் தந்திருக்கிறான், மார்க்க ஞானத்தை. ஒருவருக்கு அல்லாஹ் மார்க்க ஞானத்தை தந்தான், செல்வம் தரவில்லை. ஆனால் காசு பணம் இருக்குமானால் நான் அல்லாஹ்வுடைய பாதையில செலவிடுவேனே என்று எண்ணுகிறாரே, இந்த இருவருக்கும் ஒரே நன்மை கிடைக்கும் என்றார்களே பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாம் எப்படி சம்பாதிப்பது, எப்படி நாம் அதை பயன்படுத்துவது என்பதை நாம் யோசிக்க வேண்டும் அல்லவா அருமை சகோதரர்களே, பெரியவர்களே. எனவே நாம் ஒரு கம்பீரமாக வாழ வேண்டும், எடுப்பாக இருக்க வேண்டும், அதில் சிந்தித்தும் சந்தேகம் இல்லை. அல்லாஹ் அளிக்கின்ற அந்த நியமத்துகளை ஹலாலான முறையிலே சம்பாதித்து நல்ல உணவுகள் சாப்பிடலாம், நல்ல உடைகள் உடுத்தலாம்,
பார்ப்பதற்கு கம்பீரமாக அழகாக நாம் இருக்கலாம், அதற்கெல்லாம் தடை இல்லை. காரணம், பிறரை சார்ந்து வாழும்படி நம்முடைய மார்க்கம் சொல்லவில்லை. பக்தியின் பெயரால் பழைய கந்தல் ஆடைகளை, அழுக்காடைகளை அணிந்து கொண்டு அலைய வேண்டும் என்றும் நம்முடைய மார்க்கம் போதிக்கவில்லை. ஒரு செழிப்பான தோற்றத்தோடு நாம் இருந்தோம் என்றால் அது மார்க்கத்தில் எந்த ஒரு தடையும் கிடையாது. அன்பான பெருமக்களே, சம்பாதிக்க வேண்டும், நல்ல உயர்ந்த உடைகள் அணிய வேண்டும், பார்ப்பவருடைய பார்வையிலே கம்பீரமாக காட்சியளிக்க வேண்டும். இதுதான் நம்முடைய மார்க்கம் சொல்லுகிறது. அதே சமயத்தில் அன்பான பருவத்தில் மனசிலே பணிவு வேண்டும், அடக்கம் வேண்டும். அந்த செல்வ செருக்கு இருக்கக்கூடாது, பெருமை இருக்கக்கூடாது, அகம்பாவம் கர்வம் இருக்கக்கூடாது, அவ்வளவுதான். பெருமானார் ரசூலே கரீம் அவர்கள் ஒரு முறை அம்ருக்கும் ஆசிரதியத்தானவர்களை தம்முடைய சமூகம் வரவழைத்தார்கள். சொன்னார்கள், யா அம்ரு இன்னி உரீது அன் அபாசக்க அலா ஜைஷ், நான் ஒரு போருக்கு உங்களை அனுப்ப விரும்புகிறேன். அந்த போரில் நீங்கள் ஈடுபட்டதற்கு பின்னாலே, அல்லாஹ் வெற்றியை தந்ததற்கு பின்னாலே உங்களுக்கு அந்த போர் மூலமாக, புனித போர் மூலமாக செல்வங்கள் கிடைக்கும். இப்போ இரணமக்கெல்லாம் செல்வம் கிடைக்குமானால் உங்களுக்கு அதில் எது பயன்படுமோ அப்படிப்பட்ட நல்ல செல்வத்தை, நல்ல பொருட்களை உங்களுக்கு தர வேண்டும் என்று நான் விரும்புகிறேன், ஆசைப்படுகிறேன் என்று சொன்னார்கள். அம்ருக்குல் ஆசிரியர்களானவர்கள் ஒரு நடுநிலையாளராக இருக்கிறார்கள். பெரிய அளவுக்கு அவரிடத்தில் வசதி வாய்ப்பு இல்லை. ஒரு பெற்றோர் தம்முடைய பிள்ளைகள் விஷயத்தில் விரும்ப மாட்டார்களா? பிள்ளைகள் ஒரு மனநிறைவோடு வாழ வேண்டும், ஒரு செல்வ செழிப்போடு வாழ வேண்டும் என்று விரும்ப மாட்டார்களா? அதன் அடிப்படையில் தான் அந்த நண்பர் விஷயத்தில் பெரும்பாலும் ஆசைப்பட்டார். ஆனால் அம்ருக்குல் ஆசிரியர்களானவர்கள் பதில் கொடுத்தார்கள், யார சொல்ல, நான் முஸ்லிமாகானேன், பொருளுக்கு ஆசைப்பட்டு நான் வரவில்லை, காசு பைசாவுக்கு நான் ஆசைப்பட்டு வரவில்லை, மாறாக இஸ்லாத்திலே இணைந்ததன் மூலமாக இன்னி லம் முஸ்லிம் ரக்பத்தன் ஃபில் மேல் இன்னமா அஸ்லம்து ரஹ்மத்தன் ஃபில் இஸ்லாம் ஃபஅகூனமா ரசூலுல்லாஹ், தங்களோடு இணைந்திருக்க வேண்டும், எப்போதும் தங்களுடைய பார்வையிலே இருக்க வேண்டும், தங்களுடைய பரக்கத்தான முகத்தை பார்த்து துவாவை பெற்றவனாக இருக்க வேண்டும். இந்த நோக்கத்தில் தானே வந்தேன், யார சொல்லலாம். பெருமானார் ரசூலே கரீம் பதில் கொடுத்தார்கள், யா அம்ரு நிகமன் மாது சாலிஹுல் மரில் சாலிஹின்னார். ஒரு அழகான வார்த்தை. மருகும் தாஜு ஷரீத் இஸ்ஸாத் சம்சுல்லாஹ் இந்த வாசகத்தை அடிக்கடி சொல்வார்கள். நல்ல செல்வம் இருக்கிறது, நல்ல மனிதருக்கு அது நல்லதாக இருக்கிறது என்று சொல்வார்கள். நல்ல மனிதர் அவர் சம்பாதித்த நல்ல செல்வத்தை வீணடிக்க மாட்டார், பார்த்து பார்த்து செலவு செய்வார். எந்த வழியிலே செலவு செய்ய வேண்டுமோ அந்த வழியில் மட்டும்தான் செலவு செய்வார், பைசாவை வீணாக்க மாட்டார். நீங்கள் ஒரு நல்ல மனிதர், எனவேதான் உங்களுக்கு மாற சாலிகி வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். மாற சாலி என்றால் என்ன? தம்முடைய தேவைக்கு செலவிடுவார், மார்க்க பணிகளிலே செலவிடுவார், தம்முடைய உற்றார் உறவினருக்கு உதவி செய்வார், ஏழை எளியோருக்கு, மற்றும் சும்மபி ஆமால் பிர், எதெல்லாம் சமுதாய பணிகளாக இருக்கிறதோ அந்த சமுதாய பணிகளிலே அவர் செலவிடுவார் என்று சொன்னார்கள் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அருமை சகோதரர்களே, பெரியோர்களே, இன்றைக்கு நம்முடைய சம்பாத்தியத்தின் குறிக்கோள் இப்படித்தான் இருக்க வேண்டும். நல்ல முறையிலே சம்பாதிக்க வேண்டும், ஹலாலான முறையிலே சம்பாதிக்க வேண்டும், அநியாயமான முறையிலே யாருடைய செல்வத்தையும் நாம் அபகரிக்க கூடாது. அதே சமயத்திலே அன்பான பெருமக்களே, வணக்க வழிபாடுகள் இருந்து நம்முடைய இந்த வாணிபம் இருக்கிறத, இந்த வியாபாரம் இருக்கிறத நம்மை பராக்காக்கி விடக்கூடாது. இந்த தலைப்பில் தான் பேசுவதற்கு இன்றைக்கு நாம் மனசிலே நினைத்தோம். காரணம், புனித ரமதான் நெருங்குகிறது. புனித ரமதான் மாதத்திலே நீண்ட நெடிய காலமாக நம்முடைய ஊரிலே அனுஷ்டிக்கப்படுகின்ற ஒரு அழகான கலாச்சாரம் என்னவென்று கேட்டால், நடைமுறை என்னவென்று கேட்டால், பகலிலே கடைகள் திறப்பது கிடையாது. கடைகள் அல்ல, ஹோட்டல்கள் திறப்பது கிடையாது. காரணம், நோன்பாளிகள் உலா வந்து கொண்டிருப்பார்கள். எனவே அப்படியே ஏதாவது தயார் செய்வது, மாலை நேரத்திற்கான அந்த உணவை தயார் செய்வது என்றால் இரகசியமாக தயார் செய்து கொண்டிருப்பார்கள். இந்த கலாச்சாரம் இன்றைக்கும் இது பின்பற்றப்பட வேண்டும். பின்பற்றப்படுவதோடு ஹோட்டல் அதிபர்களும் கூட, ஹோட்டல் பணியாட்களும் கூட வேலை தொழுகையை மிஸ் பண்ணக்கூடாது.
தராவிய தொழுகையில் தவறவிடக்கூடாது. கடந்த காலத்தில் நம்முடைய முன்னோர்கள் எப்படிப்பட்ட நடைமுறைகளை, நியதிகளை, கட்டுப்பாடுகளை ஏற்படுத்தி தந்தார்கள். அதன் மூலமாக அவருடைய இறையச்சம் வெளிப்பட்டதா இல்லையா யோசித்து பாருங்கள் அருமை சகோதரர்களே. பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் பகிர்ந்தார்களே, யார் புனித ரமதான் மாதத்திலே இரவு நின்று வணங்குகிறாரோ, ஈமானோடு இஹ்திஸாபோடு, அவர் செய்த முந்திய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும் என்று சொன்னார்களே, அந்த ஹதீஸ் என்ன ஆவது? யார் அல்லாஹ்வுக்காக வேண்டி ஈமான் இஹ்திஸாபோடு பகலில் நோன்பு நோக்கின்றாரோ அவருடைய பாவங்களும் மன்னிக்கப்படும் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். புகாரி ஷரீஃப் ஹதீஸ். இந்த ஹதீஸ் என்ன ஆவது? இன்றைக்கு நிலை என்ன? நான் நோன்பு நோற்பது, நோக்காமல் இருப்பது அது என்னுடைய இஷ்டம், எப்போதும் போல் நான் ஹோட்டலுக்கு நடத்தி கொண்டிருப்பேன் என்று நாம் நினைத்தோம் என்றால், அருமை சகோதரர்களே, பெரியவர்களே, அந்த மாதத்தை நாம் அவமதித்த நிலைக்கு ஆளாகி விடுவோம். புனித மாதத்தை அவமதித்தால் அதனுடைய விளைவு என்ன ஆகும்? அல்லாஹ் நம்மை காப்பாற்ற வேண்டும். அந்த நினைப்பு நமக்கு வரவே கூடாது. அன்பான பெருமக்களே, அன்றைய காலத்திலே சத்திய சஹாபிகள் எப்படி வாழ்ந்தார்கள் பாருங்கள். ஹஜ்ரத் சாலிம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், என்னுடைய அன்பு தந்தை அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கடைத்தெருவிலே நின்று கொண்டிருந்தார்கள். பாங்கு சப்தம் கேட்டார்கள். பாங்கு சப்தம் கேட்ட மாத்திரத்திலே எல்லா வியாபாரிகளும் என்ன செய்தார்கள்? தங்களுடைய கடைகளை அடைத்துவிட்டு உடனே பள்ளிவாசலை நோக்கி விரைந்தார்கள். புனித மதீனாவில் நடைபெற்ற காட்சி. அப்போதான் என்னுடைய அன்பு தந்தை சொன்னார்கள், அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு அவருடைய அருமை புதல்வர் சாலிம் பின் அப்துல்லா கூறுகிறார்கள், என்னுடைய அன்பு தந்தை சொன்னார்கள், இவர்களை பற்றித்தான் அல்லாஹ் மெச்சுகின்றான். ரிஜாலுல்லா துல்ஹீஹிம் திஜாரத்தும் வலா பையுன் அன் திக்ரில்லாஹ். சில நல்லவர்கள், அவர்கள் செய்கின்ற வியாபாரம், அவர்கள் செய்கின்ற வாணிபம், ஏக இறையோனை நினைப்பதை விட்டு வணக்க வழிபாடுகளிலிருந்து அவரை திசை திருப்பி விடார்கள். இந்த நல்லவர்களை பற்றித்தான் அல்லாஹ் சொல்லுகிறான் என்று அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த ஆயத்தை ஓதி காண்பித்தார்கள். என்னுடைய காதால் கேட்டேன் என்று யோசிக்க வேண்டுமே அன்பான பெருமக்களே. பாங்கு சொல்லப்பட்டு விட்டால் அந்த பாங்குக்கு மரியாதை செய்ய வேண்டுமே. அஸ்ர், மக்ரிப், இஷா இந்த காலகட்டத்தில் எப்படி தொழுவது? ஜும்மா நாட்களில் கூட வேதனையை நான் வெளிப்படுத்துகிறேன், என்னுடைய சங்கடத்தை நான் வெளிப்படுத்துகிறேன். ஜும்மா நாட்களில் கூட முஸ்லிம் தொழிலாளிகள் ஹோட்டல்களில் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள், ஜும்மா தொழுகையை நிறைவேற்றாமல் என்கிற தகவல் வருகிற போது எவ்வளவு வருத்தமா இருக்கிறது. அவர்கள் ஜும்மா தொழுக வேண்டுமா இல்லையா? அது எவ்வளவு பெரிய கடமை என்பதை யோசித்து பாருங்கள். அப்படி அவர்கள் அந்த கடமையை செய்யாமல் தவறினார்கள் என்றால் அந்த குற்றம் அவர்களை சாரும். அதே போன்று அந்த கடை முதலாளிகளையும் சேர்த்தே சாரும். அல்லாஹ் பாதுகாப்பானார். அடுத்து அதில் அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், நான் ஒரு கடைத்தெருவில் நின்று கொண்டு வியாபாரம் செய்து கொண்டிருந்தேன். தினமும் எனக்கு 300 பொற்காசுகள் கிடைக்கும். ஆனால் ஒவ்வொரு நாளுமே பாங்கு சப்தம் கேட்ட உடனேயே என்னுடைய வியாபாரத்தை நிறுத்திவிட்டு நான் வேகமாக பள்ளிவாசலுக்கு தொட வந்து விடுவேன். அதனுடைய ஒரு பறக்கத்தை நான் நிதர்சனமாக பார்த்தேன். அதில் அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறார், வியாபாரம் செய்யக்கூடாது, அனுமதிக்கப்பட்டதல்ல என்று நான் சொல்ல வரவில்லை. ஆனால் நல்லோர்களை பின்பற்றி, சத்திய சஹாபிகள் நண்பர்களை பின்பற்றி நான் அப்படி செய்து கொண்டிருந்தேன். அதனுடைய பறக்கத்தை நான் முழுமையாக பார்த்தேன் என்கிறார்கள் அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அருமை சகோதரர்களே, பெரியவர்களே, அந்த தொழுகை நேரம் ஒரு 1/4 மணி நேரம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். இந்த 1/4 மணி நேரத்திலே உங்களுக்கு கிடைக்கின்ற அந்த லாபம் இருக்கிறதே, வருமானம் இருக்கிறதே, நீங்கள் தொழுகையை நிறைவேற்றிவிட்டு நீங்கள் கடையை திறந்தீர்கள், கடை பணிகளில் ஈடுபட்டீர்கள் என்றால் ஒன்றுக்கு மும்மடங்காக பன்மடங்காக அல்லாஹ் வாரி வழங்கி விடுவார். இந்த நம்பிக்கை, இந்த விசுவாசம் முக்கியமாக வேண்டும். நிச்சயமாக ரிசுக்களிக்கின்றவன் அல்லாஹுதான், நம்மை போஷிப்பவன் அல்லாஹுதான், நம்மை ஆதரிப்பவன் அனுசரிப்பவன் அல்லாஹுதான். என்றைக்கும் அல்லாஹ் ஒருபோதும் நம்மை கைவிட்டு விட மாட்டான். ஆனால் அவனை நாம் திரும்பி பார்க்காவிட்டால், வணக்க வழிபாடுகளில் ஈடுபடாவிட்டால் அவன் நம்மை கைவிட்டு விடுவான். இந்த விசுவாசம், இந்த அச்சம் இருக்க வேண்டும். எனவே அன்பான சகோதரர்களே, கடந்த காலத்திலே கடைபிடிக்கப்பட்டு வந்த அந்த நடைமுறைகளை அன்பு கூர்ந்து தாங்கள் கடைபிடியும். நம்முடைய முஸ்லிம்கள் எங்கெல்லாம் ஹோட்டல்கள், முஸ்லிம் அல்லாதோரும் கூட அதை நடைமுறைப்படுத்திக் கொண்டிருந்தார்கள்.
முஸ்லிம் அல்லாதோர் சாப்பிட வேண்டுமே, அவர்களுக்கு உணவு விடுதிகள் வேண்டுமே என்றால் சற்று ஓரம் சாரமாக சென்று அவர்கள் கடைகளை நடத்தி கொண்டிருப்பார்கள். முஸ்லிம்கள் அதற்கு ஒரு முன்மாதிரிகளாக முன்னோடிகளாக திகழ வேண்டும் என்பதுதான் நம்முடைய ஒரு பணிவான அன்பான கோரிக்கை. எனவே புனித ரமதான் மாதம் பகல் போற்றப்பட வேண்டும், மதிக்கப்பட வேண்டும். இதோ இன்னும் ஒரு வாரத்திலே இன்ஷா அல்லாஹ் ரமதான் பிறையை நாம் காணப்போகிறோம். பெரும்பாலும் இன்ஷா அல்லாஹ் 1ஆம் தேதி மாலையிலே ரமதான் பிறை தென்பட வாய்ப்பு இருக்கிறது. 30 நாட்கள் பூர்த்தி அடைந்தால் அதன் அடிப்படையில் அன்று மாலை நாம் நோன்பு நோற்று 2ஆம் தேதி பகலிலே இன்ஷா அல்லாஹ் நாம் நோன்பாடியாக இருக்க வாய்ப்பு இருக்கிறது. நியத்து செய்து கொள்வோம். அல்லாஹ்வுடைய நற்கிருபையின் காரணமாக தராவிய தொழுகை தொடங்கிவிடும். சனிக்கிழமை மாலையிலே நாம் எல்லோரும் அறிந்த ஒரு விஷயம்தான், முதல் நாளும் 27ஆம் கிழமையிலேயுமே 9 மணிக்கு இஷா தொடங்கி 9:15 தராவி, மற்ற நாட்களில் 8:45 இஷா தொடங்கி 9 மணிக்கு தராவி. இதை நினைவில் வைத்துக் கொள்வோம். அதே போன்று நோன்பு சஹருடைய நேரம் அறிந்த ஒரு விஷயம்தான். இப்போது 5:20 பாங்கொலிக்கிறார்கள், 5:15 பாங்கொலிக்க வாய்ப்பு இருக்கிறது. இன்னும் சில நாட்களில் நிமிடங்கள் குறைய வாய்ப்பு இருக்கிறது. பாங்குக்கு 20 நிமிடங்களுக்கு முன்னாலே நம்முடைய சஹரை நிறைவு செய்து விடுவது மிக சிறப்பான ஒரு விஷயமாக இருக்கிறது. அதே போன்று மக்ரிப் இப்போது 6:27 மணி சுமாருக்கு மக்ரிப் பாங்கொலிக்கிறார்கள். அந்த நேரம் தான் நம்முடைய இஃப்தாருடைய நேரம். இன்ஷா அல்லாஹ் நோன்பு கால அட்டவணை மூலமாக, ரம்ஜான் கால அட்டவணை மூலமாக நமக்கு அந்த நேரங்கள் எல்லாம் குறித்து தரப்படும். இது போன்ற அந்த விஷயங்கள் எல்லாம் நாம் தனி கவனம் எடுத்துக்கொண்டு ரமதான் நெருங்குகிறது. ரமதானை கண்ணியப்படுத்த வேண்டும். 30 நாட்கள் நோன்பு நோக்க வேண்டும். நபிலான வணக்க வழிபாடுகளை ஈடுபட வேண்டும். அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை பெற வேண்டும் என்கின்ற இதய துடிப்பு, மன துடிப்பு இப்போதிருந்து நமக்கு இருக்குமானால் இப்போதே அல்லாஹ் அதற்கான நற்கூலிகளை நன்மைகளை நமக்கு வாரி வழங்குவான் என்பதில் சிந்தித்தும் சந்தேகமில்லை. புனித ரமதானை நாம் சிறப்புற நாம் ரமதானை கொண்டாடுவதற்கு, ரமதான் மாதத்தில் நிறைவேற்ற வேண்டிய எல்லா வகையான நல்ல அமல்களையும் இபாதத்துகளையும் செய்வதற்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக என்கிற துஆவோடு நாம் நிறைவு செய்வோம்.